ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, என் செல்ல குழந்தையே, என்னை எப்படியாவது தொட்டுவிடுன்னு ஏன் இந்த வராகி அம்மா சொல்லணும்னு யோசிக்கிறியா? என்னை தொட்ட உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பமாக வேண்டுமென இப்போதே நான் உன்னை ஆசீர்வதிக்கதான் என்னை தொடச் சொன்னேன் என் செல்லமே. எந்த விஷயம் செஞ்சாலும் நான் காரணமில்லாமல் செய்யவும் மாட்டேன், சொல்லவும் மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. அப்படிப்பட்ட இந்த வராகி அம்மாவின் வாக்கை பழிக்கச் செய்து உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நடத்தி முடிக்கதான் நான் வந்திருக்கேன். யாரோ ஒருத்தர் உன்னை மதிக்கலன்னு நினச்சினா அது உன்னுடைய முட்டாள்தனம். ஏன்னா உன்னை மதிப்பதற்கு அவர்கள் யாரு? உனக்கு உன் மேலே மரியாதை இருக்கு இல்லையா? அது போதும். உன்னுடைய மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்காம மற்றவர்கள் முன்னால் நீயே உன்னை தாழ்வாக நினச்சிக்காதே என் செல்லமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு அவங்க தானே ராஜா ராணி. அதுபோல உன் வாழ்க்கைக்கு நீதான் ராஜா, நீதான் ராணி. யார் என்ன நினைக்கிறாங்கன்றத நீ யோசிக்க வேணாம், கவலைப்படவும் வேணாம். அதற்கு நீ பொறுப்பாக மாட்டாயல்லவா? உன்னை பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் தோணியிருக்கலாம். உன்கிட்ட இருக்க திறமையை ஒருத்தர் பார்த்துருக்கலாம், உன்கிட்ட இருக்க தவற ஒருத்தர் பார்த்துருக்கலாம். ஒருவர் உன்னிடம் இருக்கும் குறையை பார்த்திருப்பார், ஒருத்தர் உன்கிட்ட இருக்க நிறைய பார்த்திருப்பார். ஆக அவர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தானே அவர்கள் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். மற்றவங்க எந்த கண்ணோட்டத்தில் வேணாலும் பார்க்கட்டும், ஆனால் உனக்கு தெரியும் இல்லையா நீ யாருன்னு? அப்படிப்பட்ட ஆளாக நீ இருக்கும்போது நீ மிகவும் சிறப்பான தைரியமுள்ள வெற்றி பெற்ற ஜெயிப்பான ஆளாக வாழப்போகிறாய். நீ ஏன் தேவையில்லாததை யோசிக்கணும்? இந்த உலகில் நிலையானது எதுவுமே இல்லை என் செல்லமே. ஒவ்வொரு மனிதருடைய சோகமும் துன்பமும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டு எல்லாரையும் விட்டு விலகி போகதான் போகுது. ஆனால் நீ என்னவோ உன்னுடைய கஷ்டமும் சோகமும் பிரச்சனைகளும் பெருசுன்னு நினச்சி உளறிக்கிட்டு இருக்க, வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, புலம்பிக்கிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, மிகப்பெரிய மலையை கூட பார்த்து நீ மலைச்சு போக வேணாம். ஏன்னா மனிதர்கள் ஏறாத மலை இங்கு எங்கே இருக்கு? நீயும் அந்த மலை மேலே ஏற தொடங்குனா அந்த மலை என்பது உன் கால்களுக்கு கீழே வந்துவிடுமல்லவா? நீ இறக்கப்பட்டு ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தாழ்ந்து போக மாட்டாய் என் செல்லமே. நீ அன்பை காட்டினால, பாசத்தை காட்டினால, இரக்கத்தை காட்டினால எத்தனையோ பேர் உன்னை ஏமாற்றி இருக்கக்கூடிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கலாம். உன்னை ஏமாற்றியவர்களும் வெற்றி பெற்றதைப் போல உனக்கு தோணலாம். ஆனால் கடைசி வரை அவர்கள் அந்த வெற்றியை சாதிக்க முடியாது என் செல்லமே. பாதியிலேயே அந்த வெற்றி நின்று போயிடும். ஆனால் முழுவதுமாக முயற்சி செய்து உண்மையாய், நேர்மையாய், நியாயமாய் வாழக்கூடிய என் பிள்ளையான நீ ஜெயிக்க போற. ஓ வாழ்க்கையில உனக்கு ராஜயோகத்துடன் கூடிய சுகபோக சந்தோஷ வாழ்க்கைய நான் தருவதற்காக தான் வந்துள்ளேன் என் செல்லமே. நீ உன்னுடைய பிள்ளைகளை ரொம்ப சந்தோஷமா, சுகமா, சொகுசா வளர்க்கணும்னு நினைக்கிற. ஆனால் நான் சொல்ற ஒரு விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறியா? கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமா வளரணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து போயிடுறீங்க. என்ன தெரியுமா? கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனைகளும் சவால்களும் எல்லாருக்கும் வருவதென்பது இயல்பான விஷயம். நீ கோடி கோடியா உன் பிள்ளைக்கு சொத்து சுகத்தை சேர்த்து வச்சாலும் ஏதாவது ஒரு வகையில் நாளைக்கு அவங்க வளர்ந்து ஆளானதுக்கு அப்புறம் பிரச்சனையோ சவால்களோ சண்டை சச்சரவோ வரத்தான் செய்யும். ஆனால் நீ இப்படி அவங்கள எதுவுமே தெரியாமல் ரொம்ப அப்பாவித்தனமா வெளியிலே விடாமல் சொகுசா வளர்த்துட்டீன்னா அவங்க எதிர்காலத்தில் இது எதையுமே சமாளிக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுவார்கள் என் செல்லமே. அவங்க வளர்ந்து ஆளான பிறகு எதிர்காலத்தில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவே இல்லாத பிள்ளைகளாக உருவாக்கி விடாதே. எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடு. சண்டைனா என்ன, பிரச்சனைனா என்ன, கஷ்டம்னா என்ன, வறுமைனா என்ன, சாப்பாடு இல்லைனா என்ன, காற்று இல்லைனா என்ன, பொழுதுபோக்கே வாழ்க்கை கிடையாது. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் அவங்க சாப்பிட்றாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குது. எல்லாருமே பிறக்கும் போதே வசதியாக பிறக்கலன்னு எல்லா விஷயங்களையும் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சொல்லி காட்டி வளர்க்கப்பார். உன்னை சுற்றி என்ன நடக்குது? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்த ஆளான, இப்போ உன்னுடைய கஷ்டங்கள்லாம் என்னவா இருக்கு? உன்னுடைய பிரச்சனைகளை நீ எப்படி சமாளிக்கிற? நீ எங்கே போகிற, எங்கே வர, யாரையெல்லாம் பார்க்குற அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதால் எந்த தவறும் வராது என் செல்லமே. உண்மையை சொல்லி வளர்த்தினா, உன்னுடைய கஷ்டத்தை காட்டி வளர்த்தினா அவர்கள் அதற்கு ஏற்றார் போல தன் வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. இன்றைய இளைய தலைமுறையிற்கு எல்லா பெற்றோரும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். தான் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது, இதுக்கு முன்னால் தன் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தன் பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லி கொடுக்க வேண்டும்.
அது இப்போதெல்லாம் சுலபமாக புரிஞ்சுக்கூடக்கூடிய வகையில் தான் இப்போ உள்ள தலைமுறை குழந்தைகளும் இருக்காங்க. அவங்களும் ஒன்று அவ்வளோ பெருசாக சுகத்தை எதிர்பார்க்குறவங்களாகவோ ஆடம்பரமாக வசதியில் வாழ்கிறவங்களாகவோ இல்லை என் செல்லமே. நீ சொன்னினா உன் பிள்ளைக நிச்சயமாக புரிஞ்சுப்பாங்க. என்ன ஒன்று, ரொம்ப வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு சொல்லாமல் கொஞ்சம் சின்ன வயசில் இருக்கும்போதே எல்லாத்தையும் சொல்லி காட்டி வள. அதை கூட நீ கோபமாக சொல்லி கொடுக்க வேணாம். பொறுமையாக அன்பாக பாசமாக எடுத்து சொன்னால் எல்லா பிள்ளைகளும் புரிஞ்சு அவங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்கு அது துணையாக இருக்கும். அப்போதுதானே உன் பிள்ளையை வளர்ப்பதில் நீ ஜெயிப்பான ஆளாக இருப்பாய். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக இருக்க தான் போகுது. சுதந்திரமும் சந்தோஷமும் எப்படி கிடைத்தது என்பதை சொல்லி காட்டினால் மட்டும் போதும். முடிஞ்ச அளவுக்கு நீ உண்மையை பேசு. உதவின்னு யாராவது வந்து கேட்டால் உன்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுத்தினா இதை பார்த்து நாளைய தலைமுறையினர் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள் அல்லவா? உண்மையை பேசுபவர்களும் உதவி செய்பவர்களும் இந்த வராகி அம்மாவின் சந்நிதியை நெருங்கி வருபவர்கள் ஆவார்கள். நீயும் எல்லாருக்கும் நல்லது செய். உன்னுடைய தன்மானத்தை இழந்து நீ யாரிடமும் போய் பேசணும்னு அவசியமில்லை என் செல்லமே. நீ தன்மானத்தை இழந்து ஒருத்தர்கிட்ட போய் அடிமையாக இருந்து வேலை செஞ்சாதான் அவங்க அன்பை கொடுப்பேன்னு சொன்னால் அப்படிப்பட்ட அடிமையாக்கக்கூடிய அன்பு உனக்கு அவசியமே இல்லை. யார் உன்னை மதித்து உன்னை புரிஞ்சு நடந்துக்கிறாங்களோ அவர்களிடம் மட்டும் நீ நட்பு கொண்டிருந்தால் போதும். உன் வாழ்வில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நிச்சயமாக எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமையும்படியும் உன்னுடைய குடும்பத்தையும் உன்னையும் நான் காப்பாற்றுவேன். எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும் என் செல்லமே. நீ ஒருபோதும் யாரிடமிருந்தும் எதையும் கேட்கவும் வேணாம், எதிர்பார்க்கவும் வேணாம். மற்றவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கான்னு யோசிக்கிறியே தவிர உன் வீட்டில் இருக்கிறது எத்தனை பேர் வீட்டில் இல்லைன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? உன்னிடம் இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கை மிகவும் பெரியதும் கௌரவமானதும் தானே. அது புரிஞ்சுக்கோ. எந்த வகையிலும் நீ தாழ்ந்து போகிற பிள்ளை கிடையாது. அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் உன்னுடைய இதயத்தை யாரும் அலட்சியப்படுத்த நான் விடமாட்டேன் என் செல்லமே. அதே போல நீயும் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் ஏங்கி நிற்கும் பிள்ளைகளையும் மனிதர்களையும் ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாம். ஏன்னா அதை விட பெரிய பாவம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை பார்த்து இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு வருத்தப்படுவதை காட்டிலும் இவர்கள் இப்படிதான் என விலகிவிடுவது தானே உனக்கு நிம்மதி. எப்போதும் யாரை நினச்சும் கவலைப்பட வேணாம். ஐயோ ஏமாந்துட்டோமே நினச்சி தலை குனியவும் வேணாம். யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் எண்ணம் எனக்கு இல்லை. அவங்க வேணா என்னை ஏமாத்திருக்கலாம், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன்னு மிக நேர்மையாக கர்வம் கொண்டு நீ வாழ ஆரம்பிக்கலாம். தலை நிமிர்ந்து நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என் செல்லமே. துணிச்சலோடு போராடு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.